வெல்கம் பேக் டு ஜேபிடி கட்ஸ் தமிழ். இந்த வீடியோ எல்லாமே நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராணியோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராணியோட ஃபுல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். அதாவது எப்படி இருந்தாங்க, எப்படி இறந்தாங்க அதெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது கிராணி பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா எம்போஸ்கடாங்கிற ஒரு ஊர் தான். அவங்க அப்பா அம்மா கிராணி 3 பேர் தான் இருக்காங்க. கிராணியோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு வராரு. ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நிறையா பணத்தோட வீட்டுக்கு வராரு. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, கிராணியோட அம்மா கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த பணம் தான் கிடச்சிது அப்படிங்கும்போது அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு ரொமோனியா நாட்டுக்கு போய் அந்த பணத்தை வச்சு நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கிராணிக்கு 10 வயசு. அப்புறம் வந்துட்டு அங்கே போய் ஒரு நாள் அவங்க அம்மா திரும்பியும் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிது அப்படிங்கும்போது அவர் உண்மையை சொல்கிறாரு. இந்த பணம் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் கேங்கோட பணம் நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெக்ஸ் ஆகிடுறாங்க சொன்னோன்னையும். ஒரு நாள் வந்துட்டு அப்புறம் வந்து டெரரிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே சீக்கிரமாக வந்துட்டு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட்லாம் வந்துட்டு இது பண்ணி கிராணி அவங்க அம்மா அப்பா 3 பேருமே வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கும்போது ஒரு நாள் டெரரிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்க வீடை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வளைச்சிட்டு அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இது பண்ணிட்டாரு, நம்மளை கொன்றுவாங்க, இதுக்கு மேலே இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு கிராணி வந்துட்டு உள்ளே அவங்க வந்துட்டாங்க உள்ளே. அதாவது வந்துட்டு கொல்றதுக்காக டெரரிஸ்ட்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, கிராணிகிட்ட வந்துட்டு நீ சீக்கிரமாக தப்பிச்சு போயிரு, வீட்டை விட்டு நீ தப்பிச்சு போயிருன்னு கத்துறாங்க. அப்போ கிராணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜன்னல் வழியாக எகிரி குச்சி போயிடுறாங்க வீட்டை விட்டு. அந்த டெரரிஸ்ட்லாம் உள்ளே வந்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டு சுட்டு கொண்டுடுறாங்க. அப்பா வந்துட்டு ஒரு பேட்டை வச்சு கொண்டுறாங்க. அந்த பேட்டு தான் வந்துட்டு ஒரு பேஸ்பால் பேட்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு கிராணி யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஃபுல் கதை இப்போ சொல்கிறேன் நான். அடுத்து இப்போ வந்துட்டு கிராணி வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது, பாழடைஞ்ச வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. போய் பார்க்கும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக தான் இருந்துச்சு அவங்களுக்கே. அப்புறம் வந்துட்டு தைரியமாக போகிறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறையா பெயிண்டிங்ஸு ட்ராயிங்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு கப்பில் வந்துட்டு டீயோ காஃபியோ ஏதோ குடிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் கிராணி பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே போய் இது பண்ணும்போது யார் நீ அப்படின்னு கேட்கும்போது கிராணி சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு அவங்க கதை பேர் எல்லாமே சொல்கிறாங்க. கிராணியோட பேர் வந்துட்டு இது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அது என்னென்னு, எல்லாருமே கிராணி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்போ கிராணி வந்துட்டு தன்னோட முழு கதையை சொல்கிறாங்க அவங்கள்ட்ட. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் ஆகி நாளைக்கு போலீஸ்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு இதுவாகும்போது நைட்டு வந்துட்டு சரி கிராணி இங்கேயே தங்கிக்கோ அப்படிங்கும்போது அவங்க தங்கியிருக்கிற அந்த மேன்ஷனில் என்னாச்சுன்னா, அதாவது அவங்க அந்த 2 கப்பலோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா சார்லி, ஈவா. அந்த சார்லியோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்துட்டு க்ரஸுங்கிற ஒரு ஒய்ஃப் வந்துட்டு என்ன ஆனாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு பேயாக வந்துட்டு சார்லி ஈவாவையும் வந்துட்டு கொல்லணும் இது பண்ணிட்டுருக்காங்க. அந்த அன்றைக்கி நைட் வந்துட்டு அவங்க கொல்லலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு கிராணி வந்துட்டு கிராணி வந்து தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு. அந்த நேரத்தில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கிராணியை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு வந்துட்டு அந்த க்ரஸு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க கொல்ல வரதுக்கு முன்னாடி வந்துட்டு கிராணி கேட்குற மாதிரி சத்தமாக வந்துட்டு கத்திருக்காங்க, நீ வீட்டை விட்டு ஓடிடு அப்படின்னு. கிராணி அதை கேட்டு ரொம்ப பயந்து போய் திரும்பி வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு க்ரஸு தன்னோட ஆசைப்படி அவங்க அந்த சார்லியோ ஈவாவையோ கொண்டுடுறாங்க அந்த அன்றைக்கி நைட்டே. கிராணி திரும்பி ஒரு 3-4 நாள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஃபாரஸ்ட் வருது. அந்த ஃபாரஸ்ட்லேயே நைட்டு தூங்கிடுறாங்க. நைட் ஆயிடுது, அதை தூங்கிடுறாங்க. காலையில் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கிராணியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட கதையெல்லாம் முழுசாக சொல்லி அடுத்து வந்துட்டு சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துட்றாங்க அந்த போலீஸ்காரங்க. கிராணி வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க சேர்த்தோன்னே அங்கேயே தான் கிராணி வளர்கிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே படிக்கும்போது அப்புறம் ஓரளவுக்கு 18 வயசு ஆனோடனையும் அவங்க ஒரு பாரில் வேலை பார்க்குறாங்க. அந்த பாரில் வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கப்புறம் அவங்க கிராணி நினைக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா அந்த வீடை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி இருந்தபோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இடிஞ்சு போய் அங்கே அந்த
அந்த பேட்டு அந்த கொண்டாங்கல்ல அந்த பேட்டு எல்லாமே அதில் இருந்துச்சு. கிராணியோட பேட்லாம் அந்த கிராணியோட அப்பா கொண்ட பேட்லாம் அதை பார்த்துட்டு அந்த பேட்டை பார்த்தோன்னையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் தானே கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஒரு ஃபீலிங்கோட. அங்கே போனதே அங்கே என்னென்ன நினச்சிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெமரி ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்தோடனையும் நிறையா ஒரு இடத்துல வந்துட்டு லக்ஸுரியான ஒரு ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது வேலை பார்த்துட்டு அங்கே நிறையா காசுலாம் சேர்த்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுறாங்க அங்கே வந்துட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே ஒரு வெயிட்டர் இருந்தார் அந்த லக்ஸுரி ஹோட்டலில். அந்த வெயிட்டரை வந்துட்டு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் வந்துட்டு அந்த வெயிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் கிராண்ட்பா. அதாவது கிராணி சாப்டர் 2ல் வருவார். அவர் தான் அந்த மொட்டையாக ஒருத்தர் வருவார். கிராணி தான் சொட்டை, அவர் மொட்டை. அப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணி. அப்புறம் வந்துட்டு கிராணி நினைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வீட்லேயே வந்துட்டு போய் வாழலாம். அப்படிங்கும்போது கிராண்ட்பாவும் கிராணியும் அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க. அந்த வீட்டை சரி பண்ணி அங்கேயே போய் இவங்க சம்பாதிச்ச பணம் எடுத்துகிட்டு போய் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. அங்கே போய் கிராண்ட்பா பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்பெண்டராக வேலை பார்க்குறாரு. அப்புறம் வந்துட்டு கிராணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது பேர் தான் ஏஞ்சலினா. அடுத்து பார்த்திங்கன்னா கிராண்ட்பா ஒரு நாள் வந்துட்டு அதாவது கிராணி ஃபஸ்ட்டு ஒரு மேன்ஷனில் போய் அந்த க்ரஷு பார்த்த அந்த வீடு இருக்குல்ல அந்த கதையெல்லாம் வந்துட்டு கிராண்ட்பாட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் கிராண்ட்பா எதாச்சும் அவங்க அந்த வீட்டிலேருந்து அனுப்பிச்சு எங்கேயோ போகும்போது அந்த மேன்ஷனை பார்க்குறாரு. அந்த மேன்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கும்போது அதே மாதிரி நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் என்ட்ரன்ஸில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஷோகேஸில் வந்துட்டு ஒரு சுருக்கு பையில் வந்துட்டு பணம் நிறையா இருக்குது. அதை வந்து அந்த காசுலாம் நிறையா இருக்குது. அது எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு அந்த க்ரஷு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அதாவது க்ரஷு வந்துட்டு கிராண்ட்பாவை தூக்கி வெளில இருந்துச்சு வீட்டை விட்டு. உடனே கிராண்ட்பா வந்துட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டு வந்துடுறாரு கொடுங்க. அப்போ வீட்டு வாசலில் கரெக்டாக வரும்போது கிராணி கரெக்டாக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கிராண்ட்பா வந்துட்டு அதாவது கிராணி கண்ணு முன்னாடியே வந்துட்டு கிராண்ட்பா அப்படியே கீழே வந்து இறந்துடுறாரு. கிராணி அதில் ரொம்ப ஃபீல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு கிராணி ஏஞ்சலினாவை மட்டும் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு சின்ன பையன் வரான் சைமன்னு. அந்த பையன் தான் வந்துட்டு ஸ்லெண்டர் மேன். அது எப்படியாச்சும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு கிராணி அந்த சைமன் வந்துட்டு கேட்குறாங்க கிராணிகிட்ட வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது கிராணி சொல்கிறாங்க நான் அவனை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சைமன் கிராணி ஏஞ்சலினா 3 பேருமே ஒன்றா வளர்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி 2 பேர் வளர்கிறாங்க. அப்புறம் அதாவது ஏஞ்சலினாவும் சைமனும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஒரு நாள் சைமனும் ஏஞ்சலினாவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு கருப்பு கலர் நாய் வந்துட்டு ஏஞ்சலினாவோட ஒரு காலை கடிச்சிருது. அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த காலை கடிச்சோடனே வந்துட்டு ஏஞ்சலினா வந்துட்டு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இறக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஏஞ்சலினா ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தாங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பேபி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா. அந்த ஸ்லெண்டரினா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்லெண்டரினா வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க. ஸ்லெண்டரினா வந்துட்டு பிறக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கொடூரமாக அப்படியே இருட்டு நிறைஞ்ச ஒரு பொண்ணாக இருந்தாங்க. கிராணி ஆனால் வந்துட்டு கிராணிக்கு ஸ்லெண்டரினாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கிராணி என்ன பண்ணாங்க ஸ்லெண்டரினாவுக்கு ஒரு டெடி வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த டெடி தான் பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் 1ல் வந்துட்டு வரும் அந்த டெடி. இப்போ வந்துட்டு ஸ்லெண்டரினாவுக்கு ஒரு 14 வயசு ஆகும்போது என்னாச்சுன்னா அவங்க வந்துட்டு கிராணியோட சாபத்தால் வந்துட்டு அவங்க இறந்துடுறாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அதாவது சைமன் இருக்காங்கள்ல அவங்க சைமன் வந்துட்டு ஸ்லெண்டர் மேனாக மாறிட்டாங்க. அடுத்து வந்துட்டு ஏஞ்சலினாவும் ஸ்லெண்டரினாவும் பேய் ஆகிட்டாங்க. பேய் ஆகி அந்த வீட்டில் சுற்றுறாங்க. கிராணி வந்துட்டு அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. அடுத்து வந்துட்டு கிராணிச்சு பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்படியே தான் வாழ்ந்தானுன்னு சொல்லிட்டு வாழும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஸ்லெண்டரினா இவங்களாம் வந்துட்டு பேயானது நம்ம வீட்டில் சுற்றுறதுலாம் அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப யோசிக்கும் போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஸ்லெண்டரினா வந்துட்டு எதுக்காக நம்ம வீட்டில் சுற்றுறாங்க அப்படிங்கும்போது ஸ்லெண்டரினா வந்துட்டு ஒரு டைரி எழுதினாங்க. அது 14 வயசு வரையும் அவங்க டைரி எழுதின டைரி. அது மட்டும் இல்லாமல் கிராணி கொடுத்த டெடிக்காக தான் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு இன்னும் சுற்றிட்டே இருக்காங்க. கிராணி நினைக்கிறாங்க சரி இதை கொடுத்தா நம்ம அந்த ஸ்லெண்டரினாவோட ஆத்மாவை சாந்தி அடையப்போம் அப்படின்னு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க கிராணி போய் ஸ்லெண்டரினாவோட ஸ்கூலுக்கு போய் அந்த டெடியை எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் வர வழியில் பார்த்திங்கன்னா ஸ்லெண்டரினாவுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹஸ்பண்டாக போகிறவர் அவர் வந்துட்டு அதாவது நார்மலாக மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்லெண்டரினாவுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹஸ்பண்டாக போகிறவன்னு. ஆனால் ஸ்லெண்டரினா அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு அது அப்படியே இதுவாகிடுச்சு. அவங்கள்ட்ட போய் அந்த இவர்கிட்ட போய் கேட்குறாங்க. கிராணி வந்துட்டு
அவங்க அவர் வந்துட்டு மந்திரம் தெரிஞ்சவர், இறந்தவங்கள திரும்பி கூட்டுறவர், அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தார். சாமி எப்படி சொல்கிறது, ஒரு வகையான அந்த கூட்டிகிட்டு வரவங்க, ஒரு மந்திரவாதி. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்குறாங்க கிராணி வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு எப்படியாவது என்னோடய ஹஸ்பண்ட் அதான் கிராண்ட்பா இருக்கார்ல, கிராண்ட்பாவை எப்படியாவது நீங்கள் திரும்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அவரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நிறையா மந்திரம்லாம் போட்டு இது பண்ணும்போது கிராண்ட்பா வந்துட்டு வராரு, உருவத்தோடு வராரு. ஆனால் எப்படி வந்தார்னா ஒரு ஜாம்பியாக வந்தார், ஒரு எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு ஜாம்பியாக வந்தார். கிராணி வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்து ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் பரவாயில்ல கிராண்ட்பா கிடச்ச வரையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கிராணி வந்துட்டு ஒரு நர்சரி ஹோம், பல்கேரியாவில் இருக்கிற ஒரு நர்சரி ஹோம் போகிறாங்க. அந்த நேரத்தில் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிராணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஜாம்பியாக மாறிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஜாம்பியாக மாறினதுக்கப்புறம் கிராணி வந்துட்டு அந்த நர்சரி ஹோம்லேயே வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. கிராண்ட்பாக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்கார். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கிராண்ட்பாவோட வீடு தான் பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் 2ல் வர வீடு. கிராணி இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் 1 வீடு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுத்து வந்துட்டு கிராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லெண்ட்ரினாவோட டைரியும் அந்த டெடியை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்துட்டு ஒரு இடத்துலையும் ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு கொஞ்சம் கூல் பண்ணோம். அப்படிங்கும்போது மக்களை அதாவது ஒருத்தவங்க யாராவது போனாங்கன்னா அவங்கள எப்படியே வழுக்கட்டாயமாக உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ராப் வச்சு பசில் வச்சு அவங்கள வந்துட்டு அந்த பேட்டால் கொல்லணும் அப்படிங்கிறது தான் கிராணியோட ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா ஒருத்தராக அந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்க கிராணி வீட்டுக்குள்ளே. அப்புறம் வந்துட்டு அந்தமாதிரி ஒருத்தராக நிறைவேற்றி இருக்கும். சில பேர் தப்பிச்சிட்றாங்க, சில பேர் கிராணிட்ட மாட்டி செத்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிராணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டைரி அந்த டெடியில் வந்துட்டு செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா கிராணி வந்துட்டு கிராண்ட்பாவோட சாப்டர் 2ல் வர வீடு இருக்குல்ல, அந்த கிராண்ட்பாவோட வீட்டில் கொண்டு போய் அந்த டைரியை வந்துட்டு பத்திரமா பதுக்கி வச்சிடுறாங்க. அதாவது அந்த ஒரு புக் ஷெல்ஃபாட் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும் அந்த டைரி. எப்போவுமே அந்த டைரியை வந்துட்டு அங்கே வச்சிடுறாங்க. அது பத்திரமா இருக்கணும், ஸ்லெண்ட்ரினாவோடது இன்னும் கொஞ்சம் செக்யூராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே போய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அங்கே போய் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. அந்தமாதிரி ரெண்டு இடத்துக்குமே மாறி இருக்காங்க. கிராண்ட்பா கூட இருப்பாங்க, சில நேரத்தில் இந்த ஹோம்லேயும் வந்துட்டு அடைச்சிட்டு பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு கிராணி அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கிராணியோட இன்னொரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஃபேமிலி மொத்தமாக அந்த ஸ்லெண்ட்ரினா, ஏஞ்சலினா, அப்புறம் வந்துட்டு இவர் ஸ்லெண்டர் மேனு, அப்புறம் வந்துட்டு அந்த மந்திரவாதி, இவங்க எல்லாருமே வந்துட்டு கிராண்ட்பா இவங்க எல்லாருமே ஒன்றா வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் கிராணியோட ஒரு ஆசை. அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கடுத்த ப்ராசஸையும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு கிராணி வந்துட்டு நினைக்கிறாங்க. இதோட இந்த கதை வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டே இந்த கதை கிடச்சிச்சு. இதுக்கு மேலே நிறையா கதை இருக்குது. அதனால் எனக்கு இது வரைக்கும் தான் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.